பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யோபுவின் சரித்திரம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல 9வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் இதுல யோபு தொடர்ந்து யோபுவோட கதை நமக்கு தெரியும். யோபு கர்த்தரால் இல்ல சாத்தானால் சோதிக்கப்படுகிறான். அது அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் அவனுடைய வார்த்தைகளில் அவன் என்ன செய்யவில்லை, கர்த்தரை தூஷிக்க இல்லை. எல்லாரும் நிறைய பேர் அவரை தூஷிக்க தூண்டினா கூட அவன் செய்யலை. அது அப்படி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய 3 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க அவரோட பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்கிட்ட அவன் கொஞ்சம் தன்னுடைய ஆதங்கத்தை அது சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நமக்கு நம்ம எல்லா விஷயமும் நல்லா ஷேர் பண்ணிக்குவோம். இதே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை விட நிறைய க்ளோஸாக ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட கூட நம்ம இந்த மாதிரி அவங்கக்கிட்ட மாதிரி ஷேர் பண்ண மாட்டோம். அதனால அவர் அவருடைய ஆதங்கத்தை புலம்பலை சொல்லி கொண்டிருந்தார். அதுக்கு அவங்க மறு உத்தரவு சொல்றாங்க, அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க, கொஞ்சம் அதட்டியும் பேசுறாங்க. எல்லாமே நடக்குது. அது முதல்ல எலிப்பாஸ்ன்றவர் பேசினார். 3 நண்பர்கள்ல முதல் நண்பர் பேசினாரு, அவருக்கு மறு உத்தரவு கொடுத்தாரு. அதுக்கடுத்து 2வது நண்பர் பேசினாரு, அவர் தன்மையாக பேசினாரு. அதை கேட்டுட்டு யோபு கொஞ்சனுடைய ஆதங்கத்தை வேறு விதமாக சொல்லிட்டு இருந்தாரு. இந்த அதிகாரத்துல அவர் தன்மையாக இப்போ அவர் புலம்பல, ஆனா இயற்கையின் நியதியை பத்தி நிறைய சொல்றாரு. கர்த்தர் என் பக்கத்திலேயே இருக்கிறாரு, ஆனா எனக்கு தெரியாது. அவர் என்னுடைய கண்களால காண முடியாது. அவர் எனக்கு ஆறுதல் செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் அவர் என்னுடைய பாதையை மறித்தாலும் நான் அதை கேள்வி கேட்க முடியாது. அதனால நான் தொடர்ந்து என்னுடைய கர்த்தரை துதித்து கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதோட மனிதர்களுக்கும் ஒரு ரியாலிட்டிய சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் நெருங்கி போகணும் அப்படின்னா, போகும்போது நீங்க நீங்க அவர் தன்னை பற்றி சொல்லும்போது, நான் நீதியானவன் தான், நியாயமாக நடக்கக்கூடியவன் தான், இருந்தாலும் எனக்கு அநீதி நடக்கும்போது கூட நான் என்ன செய்யக்கூடாது, கர்த்தரிடத்தில் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, கேட்க மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு துதியின் முக்கியத்துவம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த 5 வசனங்கள்ல சொல்றாரு. மீண்டும் நாளை சந்திப்போம். அல்லேலூயா.